சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காஞ்சிபுரத்தில் ரூபாய் 300 கோடியில் ரொபாட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். முழுவதும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை இயற்கையை பாதுகாக்க உறுதியேற்றிடுவோம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேசிய மொழி வேற்றுமையில் ஒற்றுமை என பதிலளித்த பார்லிமெண்ட் திமுக குழு தலைவர் கனிமொழிக்கு முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அன்பு மொழியே ஒற்றுமை மொழி என்று கனிமொழி பதிலுக்கு ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆர்சிபி வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி திருப்பூரை சேர்ந்த பெண் ஒருவர் பலியாகியுள்ளார். கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரிய வழக்கில் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சாதாரண கட்டணம் ரூபாய் 75 ரூபாய் 100 மாணவர் கட்டணம் ரூபாய் 30 ரூபாய் 40 உயர்த்தப்பட்டுள்ளது. பெங்களூரு கூட்ட நெரிசலில் திருப்பூரை சேர்ந்த பெண் பலியானார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியான சம்பவம் குறித்து கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னையில் போதைப்பொருள் கடத்திய பெண் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடமிருந்து இத்தாலி ரக துப்பாக்கி 15 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க உள்ளார். உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே மூத்த நிர்வாகிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருபுறம் மருத்துவமனைகள், மறுபுறம் டாஸ்மாக் கடைகள் அரசின் முரண்பட்ட செயல்பாடு என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முஸ்லிம்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக ஆடு மாடுகளை பலி கொடுத்து உறவினர்கள் ஏழைகளுக்கு இறைச்சி தானம் அளிப்பது வழக்கமான நிலையில் குர்பானிக்காக வந்த 30,000 ஆடுகளால் சந்தை களை கட்ட தொடங்கியது. சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணிகள் நேற்று கிளாம்பாக்கத்தில் காத்திருந்தனர். ஆனால் வெகு நேரமாக காத்திருந்தும் எந்த பஸ்ஸும் வராததால் பயணிகள் பொறுமையை இழந்தனர். இதனையடுத்து நள்ளிரவாகியும் எந்த பஸ்ஸும் வராததால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஆத்திரமடைந்த பயணிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் நள்ளிரவில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கிளாம்பாக்கத்திலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய பஸ்கள் இல்லை என பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. பொதுமக்களின் எந்த புகாருக்கும் திமுக அரசு செவிசாய்ப்பதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியன் ரயில்வே சார்பில் தமிழகத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திருப்ப அனுப்பப்படவில்லை என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மதுரையில் திமுக நடத்திய பிரம்மாண்ட பொதுக்குழுவுக்கு போட்டியாக மாநில நிர்வாகிகள் பங்கேற்கும் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தை மதுரையில் பாஜக ஜூன் 8ஆம் தேதி நடத்த உள்ளது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் உணவு தயாரிப்பில் ஈடுபடுவோர் மற்றும் விற்பனை செய்வோருக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. பெங்களூருவில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட அசம்பாவிதம் மிகவும் வேதனை அளிக்கிறது என தெரிவித்துள்ள ஆர்சிபி அணி நிர்வாகம், ரசிகர்களின் பாதுகாப்பே எங்களுக்கு முக்கியம் என கூறியுள்ளது. MBBS, BDS படிப்புக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நுழைய 12 நாட்டினருக்கு தடை விதித்து அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். எதிர்பார்ப்புகள் சர்ச்சைகளுக்கு மத்தியில் வெளியானது தக் லைஃப். நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது. கன்னட மொழி பிரச்சினை காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் தக் லைஃப் திரைப்படத்தின் வெளியீட்டை தயாரிப்பு நிறுவனம் ஒத்தி வைத்துள்ளது. காரைக்காலில் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீதர் பாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்டம் மற்றும் கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழக பகுதியான நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இதனால் உள்ளூர் விடுமுறை வழங்க பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது. அதனை ஏற்று இன்று மற்றும் நாளையும் 2 நாட்கள் காரைக்காலில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்டத்துக்குட்பட்ட ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி நாளை காஷ்மீர் பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் உலகின் உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைக்கிறார். நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்தினால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என நடிகர் விஷால் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். இணை நோய் தாக்கத்தால் நேரிடும் உயிரிழப்புகள் கொரோனா இருப்பாக கருதப்படாது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் 2 நாட்களுக்கு கூடுதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளது.
பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி மற்றும் சூலூர்பேட்டை வழித்தடங்களில் இயக்கப்படும் 17 புறநகர் மின்சார ரயில்கள் வியாழக்கிழமை மற்றும் ஜூன் 7 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட உள்ளன. நாட்டில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன், தனிமை படுக்கைகள், செயற்கை சுவாச கருவிகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளின் போதிய இருப்பை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்புக்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் மத்திய அரசின் அனுமதிக்காக இத்திட்டம் காத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். RCB வெற்றி பேரணி போதிய முன்னேற்பாடுகளை கர்நாடக அரசு செய்ய தவறியுள்ளது என்று தமிழக பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் தனது X பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்கூட்டியே முன்பதிவு செய்து அதிக விலைக்கு விற்பதை தடுக்க 2.5 கோடி போலி ஐடிக்களை முடக்கம் செய்து IRCTC நிறுவனம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை பல்லவன் சாலையில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறையின் மூலம் வழங்கப்படும் பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் முதற்கட்டமாக விளம்பரப்படுத்தப்பட்ட மாநகர் பேருந்துகளை அமைச்சர் பெரியகருப்பன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைந்து அச்சுறுத்தும் குரங்குகளை கண்டு அரசு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சி. சரஸ்வதியின் மகளும் அதிமுகவின் புரட்சித் தலைவி பேரவை துணை செயலாளர் ஆற்றல் அசோக்குமாரின் மனைவியுமான கருணாம்பிகை காய்ச்சல் காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி கருணாம்பிகை உயிரிழந்தார். இவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் பாஜக MLAவின் மகள் மறைவிற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் EPS இரங்கல் தெரிவித்துள்ளனர். சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் முயற்சியாக சென்னை மெட்ரோ வாட்டர் நிறுவனம் நகரின் 50 முக்கிய இடங்களில் ஸ்மார்ட் வாட்டர் ATMகளை இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது. நியாயமான தொகுதி மறுவரையறை எனும் கோரிக்கையில் தமிழக மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம். மத்திய அரசு எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அளித்தாக வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆற்காடு அருகே பயங்கரம். ஆற்காடு அருகே மாந்தோப்பில் தனியாக இருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதை கொண்டாடுவதற்காக பெங்களூருவில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட உள்ளது. அதன்படி இவ்விரு அணிகள் இடையிலான முதல் T20 போட்டி ஜூலை 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் குல்தீப் யாதவ் தனது சிறுவயது தோழியான வன்ஷிகாவை கரம் பிடிக்க உள்ளார். நேற்று லக்னோவில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருவருக்கும் எளிமையான முறையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. உடைந்து நொறுங்கிவிட்டேன் என்று பெங்களூரு உயிரிழப்புகள் பற்றி கோலி தெரிவித்துள்ளார். பெங்களூரு கூட்ட நெரிசலை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று BCCI துணைத் தலைவர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,130 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் நேற்று சென்னை உட்பட 9 இடங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் 60% பேர் அதீத வெப்பம் சார்ந்த உடல்நல பாதிப்புக்குள்ளாகும் அபாயத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.